Hello friends, நீங்க பார்த்திருக்கிறது எடிட்டிங் எக்ஸ்பர்ட் தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு பக்காவான போட்டோ வந்துட்டு எப்படி Snapseed அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ முடிச்சு ஸ்கிப் பண்ணாம கடைசிவரைக்கும் பாருங்க. ஃபைனலா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க எந்த போட்டோ எடிட் பண்ணுமோ அந்த போட்டோ வந்துட்டு Snapseed அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து அந்த பென்சில் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டு விண்டேஜ் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா 12வது உள்ள அந்த எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு சோ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா செகண்ட் வந்து சேச்சுரேஷன் இருக்கு. சோ அத வந்து -100ல வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ தேர்ட் வந்துட்டு ஸ்டைல் ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க. அத வந்துட்டு 75 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சோ கடைசியா விக்னஸ் ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க. அது வந்துட்டு கம்மி பண்ணிட்டு ஒரு 20 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. சோ செட் பண்ணிட்டு டிக் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா மேல செகண்ட் உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டர்ல உள்ள அந்த பிரஷ் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டம்ல உள்ள அந்த இன்வெர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு சோ ஏரோ வந்து ஃபுல்லா 0ல செட் பண்ணிட்டு ஸ்கின்ல உள்ள கலர் மட்டும் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீட்டா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கீழ உள்ள அந்த டிக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஒன் ஸ்டெப் பேக்ல வந்துட்டு திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த பென்சில் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள அந்த டியூன் இமேஜ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா வார்ம்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி பண்ணிவிட்டு ஸோ -64 அந்த மாதிரி 70 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே உள்ள செகண்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ எடிட்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன ஏரோ கிளிக் பண்ணி பிரஷ் ஐகானை கிளிக் பண்ணி இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள அந்த கலரை மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கர்வ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடில் வந்துட்டு ஒரு கர்வ் இருக்குது பாருங்கள். சென்டரில் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து நான் லைட்டாக வந்துட்டு அதை இழுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் எஃபெக்ட் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டை கிளிக் பண்ணி ப்ளூன்ற கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக வந்துட்டு கீழே வந்துட்டு இழுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த செகண்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸை கிளிக் பண்ணிட்டு சின்ன ஏரோ கிளிக் பண்ணி பிரஷ் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு பாட்டமில் அந்த இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோ வந்துட்டு 0ல செட் பண்ணிட்டு ஸ்கின்ல உள்ள கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு பாட்டமில் உள்ள அந்த டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் எக்ஸ்போசர் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் ஆட் பண்ண போகிற ஒரு ஃப்ளவர் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டைலில் கிளிக் பண்ணி ஆட்ன்ற எஃபெக்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே செகண்ட் உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன ஏரோ கிளிக் பண்ணி பிரஷ் ஐகானை கிளிக் பண்ணி இன்வெர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துட்டு மேலே ஓவர்லே ஆயிருக்கு பாருங்கள். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிட்டு டிக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு டியூன் இமேஜ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பண்ண போகிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி மேலே உள்ள செகண்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சின்ன ஏரோ கிளிக் பண்ணி பிரஷ் ஐகானை கிளிக் பண்ணி இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள அந்த கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக்கில் வந்துக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலக்டிவ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் ட்ராக் பண்ணிட்டே போனீங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா ரெட் கலரில் வந்துட்டு கவர் ஆகுது பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஃபேஸில் மட்டும் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்தெந்த இடத்துல ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணுமோ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐகான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு போர்ட்ரைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடைசியில் காம்போ 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் ஸ்பாட்லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 50 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாட்டமில் உள்ள அந்த டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் அந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணிட்டு டீடைல்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி ஷார்ப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு
5 அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சாச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஃபோட்டோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.